ஆர்சிபி வர்சஸ் ஆர்ஆருக்கான போட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதாவது வானிலை அறிக்கை சொல்லுவாங்க இல்லையா, மழை பெய்ய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு மழை பெஞ்சாலும் பெய்யலாம், பெய்யாமல் போகலாம். அந்த மாதிரி செமிஃபைனல் 1 வில் பி ஆர்சிபி வர்சஸ் ஆர்ஆருக்கான போட்டியாக இருக்கலாம். இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறத பொறுத்து மும்பை இந்தியன்ஸா இல்லை சிஎஸ்கேவா, பரம எதிரிகளான சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் மாதிரி இந்த மேட்ச் கட்டாயமாக இருக்கும். ஏன்னா ஜிடி காலத்தில் இருக்காங்க, அதனால் ஒரு பெரிய ஹோப் இருக்கும் அந்த மேட்ச்சில். மும்பை இந்தியன்ஸ் பாய்ஸ் எங்கே இருந்தாலும் வரையிடாயிடுங்க. இட்ஸ் பால் நம்பர் 1 ஃப்ரம் சிஎஸ்கேஎன். Start with white signals, 1+1, 2 runs. So thank you for the signal. ஆஹா, கண்ணுக்கு ஏதோ இருக்குப்பா, பெரிய மச்சம் ஒன்று இருக்கிறது. அது எங்கே இருக்குன்னு டீம்மேட்டு தான் வந்து செக் பண்ணி சங்கத்துக்கு சொல்லணும். ஈஸியாக முடிய வேண்டியது கொஞ்சம் இழுத்துன்னு போயிருக்கு. மண்ட கோளாறு சவுந்தர். So nicely bowled and well played. So quick running between the wickets. ஒரு ரனுக்கான வாய்ப்பு. சூப்பர் வியூ பாங்க இருந்து, நல்லா காத்தும் அடிக்குது. The flag. ஒரு ரனுக்கான வாய்ப்பு. அருமையான ஒரு டெலிவரி. எல்பிடபிள்யூ அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா ஷோராக வந்து பெரிய சத்தம் கேட்டிருக்கும். காலில் தான் பட்டிருக்கு. விக்கிக் ரொம்ப சென்சிபிளாக விளையாடுற மாதிரி தெரியுது. சிஎஸ்கே கொஞ்சம் அட்டாக் பண்ணி தான் விளையாடுறாங்க. ஏன்னா பிகாஸ் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அவங்களுக்கு இந்த மேட்சை ஜெயிச்சா செமி போகிறதுக்கு. The shot, stand and deliver. The big one from Sadiq. கண்ணை வச்சுட்டா கண்ணா விண்ணான்னு பறக்கும் பந்து. கணேஷா. Big shot number 1 for team GD. The very next ball, ஒரு பெரிய ஷாட் அப்படின்னாவே அடுத்த பாலில் ஒரு விஷயம் ஏதாவது ஏடாகூடமாக நடக்கும். அது இப்படி தான். ஒரு ஒன்று பவுலரோட கம்பேக் இருக்கணும், இல்லைனா பேட்டரோட மிஸ்டேக்ஸ் ஏதாவது நடக்கணும். அதுதான் இங்கே நடந்திருக்கு. அப்படின்னா பெரிய ஷாட்ஸ்க்கான வாய்ப்புகளுமே இருக்கும். பட் இங்கே சாதிக் அவரோட விக்கெட்டை விட்டுட்டு வெளியில் வராரு. இருந்தாலும் அந்த பெரிய ஷாட் அதை நினச்சி பெருமைப்படும் டீமு. So end of first 12 runs, loss of 1 wicket, team GT. Shot, this is strong hit but field in the deep, straight to the hand. GT ஓட ரொம்ப முக்கியமான ஒரு விக்கெட்டை லூஸ் பண்றாங்க. This is Vicky. அதை கிளைம் பண்றது CSK. அருமையான ஒரு பவுலிங், அந்த விக்கெட்டையும் எடுத்து கொடுக்குறார். ஐ திங்க் போலீஸ்
Oh my god, it's the game changer at number 4, லாலா. லாலாவுக்காக ஒரு பாட்டு போடணும் அப்படின்னா என்ன பாட்டு போடலாம் சொல்லுங்க? ஆ? லிங்கிடிகினி. லிலி. அவனுக்கு ஒரு ஃப்ரூட் மிக்ஸ் கட்டு வைங்க இப்போவே. மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு இந்த மேட்ச்சில் மட்டும் சங்கமாக வந்து மனம் இறங்கி கொடுக்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் மிக்சர். காற்றுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு முயற்சி, நல்ல ஒரு முயற்சி, ஆனால் கனெக்ஷன் இல்லை. ஷாட், ஒரு நல்ல ஷாட் டவுன் த ட்ராக்ல வந்து ஒரு ரன்னுக்கான ஒரு வாய்ப்பு. விண்டு எக்ஸ்ட்ரானரியாக போயின்னு இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு, எக்கச்சக்கமான ஃபோர்ஸோட அது பாட்டுன்னு ஒரு பக்கம் போயினே இருக்கு. அது வாக்கில் வந்து பாலை ட்ராவல் பண்ண வைக்கிறது தான் பேட்டரோட நல்ல ஜாபாக இருக்கும். கனெக்ட் பண்ணியிருக்காங்க, கேப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காரா? எஸ், ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய கேப் இருந்தது, கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்விட்ச் இட் மூலியமாக ஒரு 4 ரன் கொண்டு வராரு டீம் ஜிடிக்காக. 4 ரன்ஸ். முத்துவோட ஒரு ஃபுல் டாஸ். Shot again, but find the fielder. Only one. The shot. யாருமே இல்லை. இந்த கேப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. 1 பவுண்ட், 2 பவுண்ட்ஸ் அண்ட் 4 ரன்ஸ். லாலாவோட பேட்ல இருந்து ரன்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. 22 ரன்ஸ் வந்திருக்கு. எண்ட் ஆஃப் 2 overs டீம் ஸ்கோர். லாஸ் ஆஃப் 2 விக்கெட்ஸ். 22. கட்டாயமாக சிஎஸ்கே அணியினருக்கு கொஞ்சம் டஃப்பான ஜாபாக இருக்கும். சேசிங் பண்ணும்போது ஒரு 50 ரன் 60 ரன்லாம் வந்து. ரஞ்சித் குமார் கொஞ்சம் மேடையாண்டவங்க. Switch it முயற்சி. White signal from the umpire. Thank you for the signal. Oh my god, wind support இருந்திருக்கு. ஒரு பெரிய ஷாட் விளையாடுறாங்க டீம் ஜிடி.
மறுபடியும் ஸ்விட்ச் ஹிட்கான ஒரு முயற்சி இருந்தது. ஒரு ரன்கள் இல்லை, ஒரு ரன். Down the track. ஸ்விட்சிட்ட மிஸ் பண்ணியிருக்காங்க. சார் நல்ல ஒரு கம்பேக்காக வந்துட்டுருக்கு சார் டீம் சிஎஸ்கேக்கு. Again switch it, edge and taken. விக்கெட் சிக்னல் கொடுக்குறாங்க டீம் சிஎஸ்கேயோட. இன்னொரு விக்கெட் இங்கே கிடைக்கிது. நல்ல இன்னிங்ஸ் விளையாடின இந்த வீரர் விக்கெட்டை இருந்து வெளியே இருக்கிறார். அடுத்த பேட்டர் கொஞ்சம் குயிக்காக உள்ளவாங்க. The new batter name Kamlesh. So நல்ல ஒரு ஷாட் கமலேஷ். ஸோ டபுளாக கன்வெர்ட் பண்ணுறாங்க சார் டீம் ஜிடி. So 3 overs completed. So team scored 33, loss of 3. Team GD. ரூபா கொஞ்சம் ஸ்டேஜ் ஆண்டா வாயன் சீக்கிரம் வா. இங்கு வருகை தந்திருக்கும் எங்களது அன்பு அண்ணன் சென்னை மாநகராட்சி முரளி அண்ணன் அவர்களை வருகென வரவேற்று ப்ரீவியஸ் மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கேகேஆர் அணியை சார்ந்த ரூபா அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். OMR பிரீமியர் லீக் 2025க்கு அன்பண்ணன் முரளி அண்ணன் அவர்களை வருகென வரவேற்று கடந்த போட்டியின் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறோம். அதை பெற்றுக்கொள்ளுமாறு ரூபன் அவர்களையும் வருகென வரவேற்கிறோம். ப்ரீவியஸ் மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் ரூபா அவர்களுக்கு முரளி அண்ணன் வழங்க ரூபா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். உடன் OMRின் லெஜெண்டரி கிரிக்கெட்டர் ஓலை அவர்களும் இணைந்து கொள்கிறார். ஸ்ட்ராங்காக அடிக்கணும் முயற்சி பண்ணாங்க. பட் பால் கீப்பர் கொஞ்சம் டஃப்பாகவே இருந்திருக்கு. ஆக்சுவலி கணபதி அவர்கள் 40 வயசு வரலும் கூட கிரிக்கெட் விளையாடி இருக்கலாம். பட் 30 வயசுலேயே ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாரு யங்ஸ்டருக்கு வழி விட்டு. அதனாலேயே அவர் லெஜெண்ட் ஆகிட்டார்.
இப்போ 36 வயசு ஆகுது. கடந்த 6 வருஷத்தில். ஸோ ஒயிட் சிக்னலுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் நிறைய விக்கெட்ஸ் எடுத்துருக்கலாம், பட் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஆர்சிபி அணியினர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கப்பா. மேலே பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா அப்படின்ற மாதிரி இருந்தாலும் லாலா அதை அசப்ட் பண்ணுறாரு. எஸ் பட்டுச்சு தெரியாமல் அப்படின்னு. இந்த பால் உள்ளே தான் போயிருக்கு. ரொம்ப க்ளீனாக கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு பவுலர். Well bowled, really well bowled. A shot, it's a good shot. ஓஎம்ஆர் பிரீமியர் லீக் சார்பாக லாலா அடிக்கும் ஒவ்வொரு சிக்ஸருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடி கார். எதுக்கு ஆடி? ஃபெராரி வாங்கி கொடுக்கலாம். இவங்க ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணுறாங்கப்பா. எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க. ஃபெராரி கார் கேட்டுலாம். ஸோ 4 overs கம்ப்ளீட்டட். 40 ரன் ரவுண்டாக. ஆனால் லாலாவுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வருது இங்கேருந்து. நான் எதுக்கு ஃபெராரி கார் வாங்கணும்? நம்ம பெருசாக ஏரோப்ளேன் வாங்கி கொடுத்துடலாம் அவருக்கு. லோ ஃபுல் டாஸ், ஒரு நல்ல ஸ்ட்ரைக். கேப்பில் நல்ல ஒரு ட்ரை, நல்ல ஒரு முயற்சி. இருந்தாலுமே வந்து 4 போயிருக்கு. ஒரு ஹார்ட் ஒர்க் கட்டாயமாக அந்த பேட்டருக்குமே அந்த ஃபீல்டருக்குமே 2 பேருக்குமே கை தட்டலாம். உண்மையாகவே 2 பேருமே நல்ல ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த பாலில். பட் இதனால் 4 runs. ஸோ இப்போ விளையாடிட்டு இருக்க பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 19 பிளேயர். பார்க்கறதுக்கு அப்படி தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா விளையாடிருக்காரு. இந்தமாரி அப்டேட்டை பக்கத்தில் இருந்து அப்பப்போ கொடுங்க. ஷாட் நல்லா கான்ஃபிடண்ட்டாக விளையாடுறாரு. ஓவர் பிச் டெலிவரி, சின்ன மிஸ்ஃபீல், பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்குது. ரோப்புக்கு இன்னும் போல, இப்போ தான் போகுது. 2 ball 2 4. டீம் மும்பை இந்தியன்ஸ் கொண்டாடுற மாதிரி தெரியுதுப்பா இந்த 4. இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தாங்க, எடுத்தவங்க சாப்பிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். மும்பை இந்தியன்ஸ் கேப்டன்ஸ், ஓனர்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இப்போ. பிகாஸ் அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் இங்கே ஃபேவராக நடந்துட்டுருக்கு. இதோ உங்களுக்காக வேர்ல்ஃபுல் பிராண்டில் எனக்கு தெரிஞ்சவெல்லாம் பார்க்குறதுக்கு ஃப்ரிட்ஜு மாதிரி இருக்குது. யார் வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டை அலங்கரிக்க போகிறதோ என்று தெரியவில்லை. பட் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்களோட வீட்டுக்கு அது கட்டாயமாக போக போகுது. ஒரு மிகப்பெரிய இனிஷியேட்டிவ் இது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறது. என்னாச்சு? லாஸ்ட் ஒரு பாலான்னு கேட்குறீங்களா? 1 ஷாட்டா? 1 ஷாட் சொல்லியிருக்காங்க. ஓகே, செக் பண்ணி சொல்லியிருக்காரு. வர்தன் அவர்களுக்கு பாராட்டுக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஒண்டர்ஃபுல் சப்போர்ட். அண்ட் நியாயம் எதுவோ தர்மம் எதுவோ அதை வந்து கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி பண்ணுறாரு. 1 ஷாட் ஒரு கிராஸ் செக் பண்ணிட்டு தான் கொடுக்குறாரு, தப்பு இல்லை. ஒரு பிச் பட் ஸ்ட்ரைட்டில் அடிக்கணும் முயற்சி பண்ணார். பட் எட்ஜ் வாங்கின்னு போயிருக்கு. 1 ரனுக்கான வாய்ப்பு. மேன் ஆஃப் த சீரீஸ், அதாவது சிறந்த வீரருக்கான பரிசு இங்கே வந்து உங்களுக்காக டிஸ்பிளே பண்ண கொண்டு வந்திருக்காங்க, மேலே வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு இன்னும் ரன்ஸும் விக்கெட்டும் எடுங்க. நல்லா விளையாடுறவங்களுக்கு இந்த பரிசு காத்துட்ருக்கு. இது ரிமைனிங் பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டப்பை ஆறுதல் பரிசு. பெஸ்ட்டு ஓனருக்கா? நல்ல ஒரு ஷாட்.
லாலா லாங் இன்னிங்ஸ் ஆடுவார்னு நினச்சோம், ஆனால் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் வெளில வந்திருக்காரு, ரொம்ப குயிக்காக விளையாட வந்திருக்காரு. அடுத்த பேட்டர் கொஞ்சம் குயிக்காக உள்ள வருமாறு கேட்டுக்கிறோம். ஒரு சீனியர் கிரிக்கெட்டர் டீம்லேருந்து எந்த அணி சிறந்த ஓனருக்கான விருதை வாங்கி கொடுக்க போகிறது? இது உங்களுக்காக 40,000 ரூபா மதிப்புள்ள ஃப்ரிட்ஜ் வேர்ல்ஃபுல் வசந்தன் கோவிலிருந்து இறக்கி எடுத்துன்னு வந்திருக்காங்க. The full toss. ஓடலாமா வேணாமான்னு யோசிச்சுன்னு இருக்கும் போதே வந்து த்ரோ அடித்து டைரக்ட் ஹிட் கொடுத்துட்டாங்க. அம்பையர் சிக்னல் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளும் கூட கொடுக்கலாம் போல இருக்குது, அந்தளவுக்கு ரொம்ப தூரத்துலேயே இருந்துட்டார். விக்கெட். ஓவர் முடிஞ்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது 5 overs. கேகேஆர் அன்னைக்கு ஒரு வேண்டுகோள், அஸ்வத் வாய்ப்பு கேட்குறாரு இங்கே வந்து ஸ்டேஜ் ஆண்ட, கொஞ்சம் கேகே அணி நோட் பண்ணிக்குவாங்க. நந்தா ஸ்கோர் என்ன? 51 ரன் வந்திருக்கு 5 ஓவரில். கடைசி ஓவர் அஸ்வத்தே இங்கே டிஷர்ட்டே இங்கே உரமாக இருக்கா வந்து உங்களுக்காக ஜிம்னாஸ்டிக்ஸ் 2 பண்ணுவான், 3 ஸ்டெப்ஸ் போடுவான், டான்ஸ் ஸ்டெப்ஸ். அஸ்வத் ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணு, வாய்ப்பு இருக்கான். 2 பெல்ட் அடி. இந்த கேமை வந்து விஐபி சீட்ஸ்லேருந்து நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் பக்கத்தில் மக்கள் எல்லாரும் கை காட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விஐபி சீட்டில் 51 ரன் வந்திருக்கு. நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஒரு 1 ஷாட் அப்டேட் ஆகிருக்கு, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, 1 ஷாட் அப்படின்னா 50 ரன் தான். டீம் ரீச் 50. 50 ரனுக்கு ஜிடி அணியினர் ரீச் பண்ணியிருக்காங்க. ஓவர் நம்பர் 6. இது ஒரு கொடை, நன்கொடையாக பெற்றுக்கொண்டார் அந்த ஃபீல்டர். விக்கெட். ஆக்சுவலி விஐபி சீட்டில் இருக்கிற நிறைய பேர் எங்கள் டோர்னமெண்ட்டை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க, நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விளையாட்டு வீரர்கள் அனைவருக்கும் இன்றைக்கி வீட்டுக்கு போகும்போது ஒரு கிலோ தக்காளி தரதா சொல்லியிருக்காரு. அனைவரின் வீட்டிலும் இன்றைக்கி தக்காளி குழம்பு கொதிக்கிறதுக்கு அவர் கேரண்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காப்புல. $200 கிலோ தக்காளி பாக்ஸ் ரெடியாக இருக்குது. எக்கச்சக்கமான காசுப்பா, ஃபுல்லாக பணக்காரங்க எல்லாம் ஓஎம்ஆரில் தான் இருக்காங்க. 1000ன்றாங்க, 2000ன்றாங்க, ஒருத்தர் 1 கோடின்னு வந்தாப்புல. அண்ணன் ரெஸ்ட்டை தின்னுக்கிறாரு அவர். முகமது ஷேக் ஒவ்வொரு 6க்கும் 6000 ரூபாய். எஸ்எம்சிசி வெங்கட் அவர்கள், அவர் உண்மையாக போய் சொல்ல எனக்கு அக்கௌண்ட்லேயே அனுப்பிட்டார். அனுப்பினதுக்கப்புறம் தான் இதை அலௌன்ஸ்மெண்ட்டே பண்ணேன் நான். Nicely bowled.
ஸோ நல்ல ஒரு டெலிவரி, ரன் எடுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆக்சுவலி இட்ஸ் டைம் ஃபார் லன்ச். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல். நாங்கள் ஓனர்ஸ்கிட்டே அந்த டீலை கொடுத்துட்டோம். ஓனர்ஸ் விருப்பப்பட்டு டீம்மேட்ஸுக்கு எது வாங்கி கொடுத்தாலும் சாப்பிடுங்க, பட் நான்வெஜ் நாட் அலவுட் இந்த கேம்பஸ். காஸ்ட்லியான வெஜ் ஃபுட் வாங்கி சாப்பிட்டு எனர்ஜியாக விளையாட மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். சங்கம் வந்து யாருக்கும் ஃபுட்டு வந்து அலோன்ஸ் பண்ணல. பேட்ஸ்மேன் வேகமாக நடந்து வெளியேறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். டீம்மேட்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக உள்ளே வந்துருங்க. டீம் ஸ்கோர் 52 டார்கெட். ஆர்கனைசர் எங்களுக்கே இன்னும் சாப்பாடு வாங்கி தரல, ஜூஸ் கொடுத்து பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதனால் ஓனர்ஸ் நீங்களாக முன் வந்து உங்களோட பிளேயர்ஸ்க்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ உங்களுக்கு வந்து நான்வெஜ் தான் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓஎம்ஆர் ரோட்டில் நிறைய பிரியாணி கடை இருக்குது, அங்கே போய் விசிட் பண்ணிட்டு சாப்பிட்டு வந்துடலாம். லாலா 2 ஓவர் வாங்கி போடு லாலா. ஓகே லாலா. அண்ணே லாலா 2 ஓவர் கேட்குறாங்க அண்ணே. ஓவரே கிடையாது. சூப்பர் சூப்பர் சூப்பர். வெற்றிக்கான அறிகுறி தெரிந்து விட்டது. லெக் சைடில் கேமராமேன் சேஃபாக இருங்க. அங்கே அந்த கேமராவை கரெக்டாக எடுத்து வைங்க. கவுந்துற போது மாமா எல்புக்கு போ மாமா. ஏய் சவுந்தர் நீ அது மேலே இருக்கிறத கழட்டி விடு. மேலே ஏறுங்க. டே கேமராமேன், டே செல்லம் மேலே கழட்டுறா. போய் சவுந்தர் கொஞ்சம் சீக்கிரம் சவுந்தர். காற்று ஹெவியாக இருக்குது, கொஞ்சம் கழட்டு ஒரு பக்கம். அவனுக்கு கொஞ்சம் என்னன்னு பாருங்க, போய் சீக்கிரமாக போய் பாருங்க. லாலா மேட்ச் ஒரு 5 நிமிஷம் வெயிட் ஆகுது. நீ போயிட்டு வா, சீக்கிரம் வா லாலா. லாலா சீக்கிரம் போடா. அப்புறம் ஓகேவா? விஸ்காம் சவுந்தர் லொட்டையா பிரேம். லொட்டை என்ன பிரேம் எங்கே இருந்தாலும் மேடையாண்டா வரும். பிரேம் 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 லொட்டை எங்கடா இருக்க? கொஞ்சம் ஸ்டேஜ் ஆண்டவா. பிரேம் என்கிற லொட்டை எங்க இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டேஜ் ஆண்டவாங்க. ப்ரோ ஓகேவா? என்னாச்சு?
மாதிரி காத்து. ஆறு, முதல் பந்திலேயே 6. அருமையான பந்து, விக்கெட். மும்பை உற்சாகம். அடுத்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கலாம். யார் பாது மதியம் டீ கேட்குறது? டீயா? குப்பா குப்பா சீட்டு ஏந்துக்காது. கொஞ்சம் ஃப்ரெண்டு சவுந்தர் கூட போயிட்டு வாங்க, முக்கியமான வேலை. சீக்கிரம் கண்ணு சீக்கிரம் போயிட்டு வாடா. சொன்ன உடனே ஏஞ்சிக்கடா கொஞ்சம். ஸ்விங் அண்ட் மிஸ். நல்ல ஒரு ஓவர் டீம் ஜிடிக்காக ப்ரொவைட் பண்ணது சாதிக் என்கிற கண்ணுக்கு 5 கிலோ தக்காளி ரெடியாக இருக்கு. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டீம் ஸ்கோர் எவ்வளோ ரன் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 7. குப்பாவே டியோ தான் வச்சுருக்கேன், பெட்ரோல் இல்லை. கரெக்டா? மைக்கில் தான் பேசுவேன். குப்பா நீயே டியோ தாண்டா வச்சுருக்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருங்கப்பா. ஓவர் நம்பர் 2 திங் நந்தா டீம் ஜிடிக்காக. டைரக்டட் அடிச்சிருந்தா விக்கெட்டுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். நல்ல ஒரு எஃபர்ட் போடுறாங்க டீம் ஜிடி. சிஎஸ்கே ஸ்லோ ஸ்டார்ட் தான் பண்ணியிருக்காங்க இது வரலும். எல்லாமே சாதிக் அண்ட் நந்தா இந்த காம்பினேஷன் வந்து ஜிடிக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ப்ரீவியஸ் மேட்சஸ். டஃப்பான டோட்டலாக தான் இருக்கும் இந்த ஸ்கோருமே. இன்சைட் அவுட் ஃபைண்ட் த கேப். பட் லாலா அருமையான ஒரு எஃபோர்ட், எக்ஸ்ட்ரானரி. எல்லாமே கை கூட தட்டலாம் இந்த மாதிரி எஃபோர்ட்டுக்கு. அருமை லாலா, லில்லி லாலா. ஸ்பிங்கர் மிஸ். நல்ல ஒரு எக்ஸிகியூஷன் நந்தா கிட்ட இருந்து.
அருமையான ஒரு பவுலிங். ஸ்விங் அண்ட் மிஸ். டீம் சிஎஸ்கேக்கு கட்டாயமாக ட்ரபிள் மேக்கராக இருக்காங்க. லாஸ்ட் பால். ஓகே, இதுவரையும் நான் பண்ணாத ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இது. ஆக்சுவலி ஆனந்தனோட பூஸ்ட்டு பாக்கெட்டை வந்து யாரோ எடுத்துன்னு போயிட்டுருக்குறாங்க. ஓலை ப்ரோ, உங்கள் மேலே சந்தேகம் பட்டு ப்ராடு கொடுத்துருக்காங்க ப்ரோ. நீங்கள் ஸ்டேஜுக்கு அரைவ்ட் ஆகிட்டு நீங்கள் தண்ணியில் விளக்கம் கொடுத்துடணும். இதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. ஷாட் இஸ் ஸ்ட்ராங் ஹிட் ஃப்ரம் சிஎஸ்கே. திருமலை அடித்து பொறி கிளம்பி இருக்கு. டீம் சிஎஸ்கேக்கு 6 ரன் கிடச்சிருக்கு. டீம் ஸ்கோர் ரீச் 15 ரன். இந்த 6 போகல அப்படின்னா கட்டாயமாக ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கும் கேம். பட் இந்த 6ஓட 15 ரன் கொண்டு வராங்க. ஒரு நல்ல ஸ்கோர் போர்டில். சரி சார், பிக் டர்ன். ஷேன் வார்னர் மாதிரி பயங்கரமாக திருப்பாருங்க. ஷேன் வார்னர் செத்துட்டாருன்னு யார் சொன்னது? யாராவது சொன்னாங்க அப்படின்னா இந்த பாலை பாருங்கள். எவ்வளோ ஷேன் வார்னர் வந்து எங்கள் பசங்களோட ஸ்கில்லில் வாழ்ந்துட்டுருக்காப்புல, சாதிக்கோட அந்த கையிலையும் வாழ்ந்துட்டுருக்காப்புல. சார் நல்ல ஒரு பந்து வீச்சு. சார் லெஜெண்டரி கிரிக்கெட்டர். ஸோ அவரோட பயோகிராஃபி அதை படிக்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுது அவரை பற்றி. ஆக்சுவலி அன்ஸ்டாப்பபிள் ஸ்விட்ச் ஹிட்ஸ். ஸோ நந்தா இருந்தார் டீப்பில், இருந்தாலும் தடுக்க முடியாத ஒரு பவுண்டரி. ராக்கெட் மாதிரி போயிடுச்சு. புஷ்ஷுன்னு போன புஷ்வானா 4 ரன். ஆக்சுவலி 2-3 முறை பேசுறது எதுக்கு அப்படின்னா, ஆக்சுவலி அண்ணன் ஆனந்தனோட பூஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி அன்பு நண்பர் ஓலை அவர்கள் வந்து தன்வசப்படுத்தி வச்சிருந்தார். அதை வெல் பவுல், ரியலி வெல் பவுல். அது ஓலை பிரதர் கிட்ட இருந்ததாவே கொஞ்சம் முழுசாக இருந்திருக்கும். இங்கே வந்த உடனே அதை ஷேர் கேட்குறாங்க எல்லாரும். இந்த பாலை அடிக்கவே முடியலையா, இல்லை டஃப்பாக போடுறாரா, சாதிக்கு ஏதாவது மேஜிக் பண்ணுறாரா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் வருது. உண்மையாகவே பால் டஃப்பாக தான் வருதா, இல்லை நம்ம கண்ணுக்கு அப்படி தெரியுதா, இல்லை பேட்டரை விடுறாரா, நிறைய கொஸ்டின். ஓ, இட்ஸ் a big turn from கண்ணு. பெரிய டர்ன் இது, பிக் டர்ன் கண்ணு. 3 overs கம்ப்ளீட்டட். இது கட்டாயமாக டீம் ஜிடிக்கு மிகப்பெரிய ஓவர் கண்ணு ப்ரொவைட் பண்ணுது. 19 ரன், ஜஸ்ட் 4 ஃப்ரம் கண்ணு. மும்பை இந்தியன்ஸ் இங்கே தான் இருக்கிறாங்க. இன்னும் வேப்ப மர நாளில் நல்லா வசதியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆக்சுவலி ஏசி ரூமில் இருக்க வேண்டியவங்க, பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் இருக்க வேண்டியவங்க இங்கே இறங்கி வந்து இங்கே அமர்ந்து மேட்ச் பார்த்துன்னு இருக்காங்க. 3 ஓவருக்கு 19. சின்ன பிரேக் இருக்கும், அதை எடுத்துக்கலாம். ஆர்சிபி டீம் கேப்டன் கொஞ்சம் ரெடியாக இருங்க. ஃபர்ஸ்ட் செமிஃபைனலுக்கு ஆர்சிபி ஆர்ஆர் 2 டீமும் கொஞ்சம் ரெடியாக இருங்க. ஓகே, 3 overs 30, 3 to win. இந்த மேட்ச் முடிஞ்சோடனே ஒரு 10 நிமிஷம் லஞ்ச் பிரேக் இருக்கும். அதுக்கப்புறம் செமிஃபைனல் 1 வந்து எந்த ஒரு தாமதமுமின்றி வேகமாக ஆரம்பிச்சிடும். வி கைண்ட்லி ரிக்வெஸ்ட் ஒரு சின்ன டப்பா சாம்பார் சாதம் பட்டுன்னு எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டிங்கன்னா கப்புன்னு போட்டு நாங்கள் ரெடி ஆகிடுவோம்.
செமிஃபைனலுக்கு 2 டீம் கேப்டன் உடனே வருமாறு கேட்டுக்கிறோம். ஆர்சிபிலேருந்து சிங்க நடி போட்டு சிகரத்தில் ஏறுன்னு சொல்லிட்டு லியோ வந்திருக்காரு, லியோ மாஸ்டர் வந்திருக்கிறாரு. பேண்ட் ஃபுல்லாக அழுக்காக இருக்குது, அந்த அளவுக்கு உழைப்பு. இது ஓஎம்ஆர் பிரீமியர் லீக் அஃபிஷியலுக்கு வந்து உளவுத்துறையிலேருந்து ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. நிறைய பேர் பெட்டிங் கட்டுற மாதிரி ஒரு போயிட்டுருக்கு இங்கே. இதை தடுக்கிறதுக்கு ஒரு குழு அமைத்து ஒரு டீமை இறக்குமாறு கேட்டுக்கிறோம், கண்டுபிடிக்கிறதுக்கும் அதை தடுக்கிறதுக்கும். ஓவர் நம்பர் 4 ஒயிட் சிக்னல். கட்டாயமாக இது சர்ப்ரைஸான சிக்னல் தான் சார். நான் லீகல் பாலாக இருக்குன்னு நினச்சோம். செல்லா ஜிடி ஜாலியாக விளையாடுறாங்கப்பா. ஆனால் சிஎஸ்கேவோட ப்ரெஷர் வந்து இப்போ அவங்க தலையை தொட்டு பார்த்தா தெரியும் எவ்வளோ சூடாக இருக்குன்னு. ஸ்விங் அண்ட் மேட்ச். விக்கி அசுர வேகத்தில் ஒரு சம்பவம் பண்ணினார். அது விக்கெட்டு அப்படின்னா தான் அவர் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அம்பையர் சிக்னல் கொடுத்துட்டாருங்க விக்கெட்னு. எஸ், இட்ஸ் விக்கெட். சிஎஸ்கேவோட அடுத்த ஆட்டக்காரர் விரைவாக உள்ளே வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இந்த கேம் வந்து ஒரு மாதிரி போயின்னு இருக்கு. பட் டீம் சிஎஸ்கேக்கு ரொம்ப முக்கியமான கேம். ஜெயித்தால் மட்டுமே வாய்ப்பு, இல்லை அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் நிழலில் தூங்கிட்டு இருக்க அனைத்து மும்பை இந்தியன்ஸும் எழுந்து கிரவுண்டுக்குள்ளே வந்துடுவாங்க. காத்துட்ருக்காங்க. அனைத்து சாமிகளுக்கும் பூஜை செய்து விட்டார்கள், துர்கா பூஜை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கணபதி ஹோமம் பண்ணியிருக்காங்க, கணபதி பூஜை பண்ணியிருக்காங்க, எல்லா பூஜையும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மேட்சை ஜிடி ஜெயிச்சு கொடுத்தாங்கன்னா என் ஃப்ரெண்டை போல் யார் மச்சான் அப்படின்னு சொல்லி ஜிடி கூட டான்ஸ் ஆடுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி நடுவில் லாலா கொஞ்சம் நல்லா விளையாட்டாப்புல. எம்ஐ மெம்பர்ஸ் எல்லாருமே கட்டாயமாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அவரை. முக்கியமான கேமில் எம்ஐக்காக விளையாடி கொடுத்துருக்காரு. ஆஹா, வெரி வெல் பவுல். சூப்பராக பவுல் பண்ணியிருக்காங்க. பேட்டர் வந்து ஒயிட் போகணும்னு நினச்சாங்க. பிரசாந்த் ஒரு நியூ பேட்டர் உள்ள வந்த மாதிரி தெரியுது. The full toss. Straight to the fielder. கொஞ்சம் கொஞ்சமாக கேம் அப்படியே டைட் ஆகிட்டே இருக்குது. சிஎஸ்கேக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு. பட் அதை ஜெயித்தா மட்டும்தான் இங்கே சர்வை பண்ண முடியும். சர்வை பண்ணணும் அப்படின்னா சம்பவம் பண்ணணும். லைஃப் இஸ் எ ஜங்கிள், கேம் இஸ் வார். ஜெயிக்கணும் அப்படின்னா சண்டை போடணும். ஸ்லோயர்ஸ் ரன், ஒரு ரன் மட்டுமே கிடைக்கிறது. ஒன்லி ஒன். ஸோ விண்டு சப்போர்ட் ஃபுல்லாகவே ஆஃப் சைடில் கவர்ஸில் இருக்குது. எக்கச்சக்கமான சப்போர்ட் ஆஃப் சைடில் தான் இருக்குது. 4 ஓவர் முடிஞ்ச அணி நினைக்க 23 ரன்கள். 23, 2 ஓவருக்கு 15, 3 ஓவருக்கு 23, கடைசி 12 பால் 8 ரனுக்கு போலிங் போட்டிருக்காங்க. ஸோ ஓஎம்ஆர் பிரீமியர் லீக்கில் இது ஒரு முக்கியமான கட்டம் இரு அணிகளுக்கு. ஓவர் நம்பர் 5 ஒரு ஃபாரின் பவுலரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க லாலா டீம் ஜிடிக்காக. மும்பை இந்தியன்ஸ்க்கு இப்போ தான் மூச்சு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் எவ்வளோ ரன் அடிக்கணும் அப்படின்னு செக் பண்ணும்போது ஷாட், இது குட் ஷாட். பட் ஒரு சிங்கிள் மட்டுமே. இன்னும் 11 பாலுக்கு 30 ரன்ஸ் கிட்ட விளையாடணும்.
ஸ்விட்சிற்கான முயற்சி. ஸோ கைஸ் இட்ஸ் a big announcement of the day. ஸோ இந்த நேரத்தில் இங்கே வருகை தந்து கொண்டிருக்கும் டோனி அண்ட் காய் சிலம்பரசன் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக என வரவேற்கும். சிலம்பரசன் மற்றும் டீம்மேட்ஸை வந்து நேரத்தில் வெல்கம் பண்ணுறோம். அனைவரும் கிளாப் பண்ணி அவரை வெல்கம் பண்ண மாதிரி கேட்டுக்கிறோம். ஸோ OMR பிரீமியர் லீக்கு சிலம்பரசன் டீமை வந்து வெல்கம் பண்ணுறோம். தே ஆர் ஃப்ரம் டோனி அண்ட் காய். லாஸ்ட் ஒரு 1 ஹவராகவே உங்களுக்காக உங்களோட வவுச்சருக்காக காத்துட்ருக்காங்க. தலையில் முடியோட நிறைய கனவோட. ஆக்சுவலி நிறைய பேர் ஃபேஷியல் பண்ணிக்கணும், ஹேர் கட் பண்ணிக்கலாம் காத்துன்னு இருக்காங்க. ஷாட் டிஸ்டன்ஸ் கிளியராக வில்லை கையில் விழுந்ததை விட்டுருக்காங்க. காஸ்ட்லியான ட்ராப்பாக கூட இருக்கலாம். ஸோ ஒரு ரன். லாலாவும் இந்த ஓவரில் ரொம்ப நல்லா பவுலிங் போட்டுட்ருக்காங்க. 28. ஆறு பாலுக்கு என்ன 23 ரன் விளையாடணும். ஓகே 5 பாலுக்கு 24 ரன். ஏப்பா எம்ஐலேருந்து பட்டாசுலாம் வாங்கி வச்சுன்னு ரெடியாக இருக்காங்கப்பா. டாட் பால். நந்தா அவர் பந்து வீசியது. சாதிக் அவர் பந்து வீசியது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரெஷரை கொடுத்துருக்கு சிஎஸ்கேக்கு. அதை தொடர்ந்து லாலா அவரும் ஒரு மிரட்டி விட்டு போனார் கொஞ்சம் 5வது ஓவரில். அவருக்கு 2 ஓவர் 3-4 ஓவராக அது கொடுத்துருக்கணும். 1 ஓவர் கொடுத்து ஏமாற்றிருக்காங்க. வெரி குட் ஷாட். பட் லாலா இருக்காரு. அருமையான ஒரு கேட்ச். மும்பை இந்தியன்ஸ் இந்த வெற்றியை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிடி விளையாடுறாங்க, மும்பை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ வேப்பமரம் பக்கத்துக்கு கீழே இருந்து ரொம்ப நேரம் வேண்டுதல் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறிருக்கு. இவ்வளோ நேரம் மௌன விரத்தில் இருந்தவங்க மௌன விரத்தை கலைச்சிட்டு எழுந்து வராங்கப்பா. ஒரு வாய்ப்பு கிரியேட் ஆகிருக்கு. விக்கெட்ஸ் எல்லாமே ஜிடிக்கு ஃபேவராக போயிட்டுருக்கு, மும்பை இந்தியனுக்கு ஃபேவராக போயிட்டுருக்கு. ஓகே காய்ஸ், டோனி அண்ட் காய்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கான பிக் அனௌன்ஸ்மெண்ட்ஸ். 5000 rupeesக்கான கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்காக கொடுக்கறதுக்காக டீம் வந்திருக்காங்க. ஸ்டேஜ் கிட்ட வந்து உங்களுக்கான அந்த கிஃப்ட் வவுச்சரை வந்து வாங்கிக்க மாதிரி கேட்டுக்கிறோம். 500 ஒர்த்துள்ள கிஃப்ட் வவுச்சர் அதை கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வாங்க. இங்கே இருக்கிற அனைவருக்குமே இருக்குது, அதனால் வந்து இதை கலெக்ட் பண்ணிக்கோங்க. சரி, மொதல் இதை கொடுங்க, நீங்கள் வாங்கிக்கோங்க. மொதல் கிஃப்ட் வவுச்சர் நீங்கள் வாங்க. ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது டீம் ஜிடி இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க அகைன்ஸ்ட் சிஎஸ்கே. ஸோ மும்பைக்கு இந்த நேரத்தில் என்ன வாய்ப்பு அப்படின்றத நாங்கள் அப்டேட் பண்ணிடுறோம். ஐ திங்க் தே என்டர் இன்டு த செமிஃபைனல் அஃபிஷியலாக வந்து நாங்கள் அலௌன்ஸ் பண்ணுற டைம் இது. ஸோ இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க டோனி அண்ட் காய்ஸுக்கு நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிஃப்ட் வவுச்சர் டு ரஞ்சித் அவர்களுக்கு.
இதனைத் தொடர்ந்து அனைத்து வீரர்களுமே இங்கே இருக்கிற அனைவருக்குமே வந்து இந்த கிஃப்ட் வவுச்சர் வந்து எலிஜிபிள். ஸோ அதனால் அனைவருமே வந்து இங்கே மேடைக்கு அருகே வந்து பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கேமராமேன் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஓஎம்ஆரில் ஒரு சூப்பர் ஸ்டார் எங்கள் அண்ணன் ஜஸ்வின் அவர்களை வந்து மேடைக்கு அழைக்கிறேன். அஃபிஷியல் டீம், அம்பையர் டீம், நீங்கள் வாங்க. 3 பேர் வந்துருங்க. ஆக்சுவலி ஓஎம்ஆரின் ஆனழகன் லாலா அவர்களை வெல்கம் பண்ணுறேன். இந்த மேட்சுக்கு வந்து அவர் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. இந்த அவார்டை வந்து இந்த கிஃப்ட் வவுச்சரை லாலா கொடுக்குறது நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். The guys, உங்களுக்கான கிஃப்ட் வவுச்சர்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. 500 rupees ஃப்ரீ சர்வீஸ். உங்கள் டீமை ரெடியாக இருக்க சொல்லுங்கள். இன்றைக்கி ஈவினிங்கே வந்து ஃபுல்லாகவே க்ரௌடாக வந்துடுவாங்க. ப்ரோ இவனுங்க பட்டுன்னு டவுட்டாக கேட்குறானுங்க ப்ரோ. ஒரு பர்சனுக்கு 500 ரூபா மட்டும் தானே எலிஜிபிள்? ஏன்னா ஃப்ரெண்டு கிட்டேருந்து சுட்டுன்னு போயிட்டு 1000 ரூபாய்க்கு சர்வீஸ் கேட்குறானுங்க. ஐ ரிக்வெஸ்ட் 2 டீம் கேப்டன் அண்ட் டீம்மேட்ஸ் பிச்சுக்கு வந்துருங்க. லைன் அப் பண்ணி பிச்சுக்கு வந்துருங்க. செமிஃபைனல் 1க்கான டீம் 2 டீம் கேப்டன்ஸ் டாஸ் போட்டு முடிச்சுட்டு 2 டீம் அணியினர் வந்து பிச்சில் லைனப் பண்ணி நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆர்சிபி அணியின் கேப்டன், ஆர்ஆர் அணியின் கேப்டன் ஸ்டேஜுக்கு வருமாறு கேட்டுக்கிறோம். கொஞ்சம் குயிக்காக வாங்க.
கடந்த போட்டியின் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் ஜிடி அணியின் செல்லா அவர்கள். செமிஃபைனல் 1க்கான டாஸ் போகிறதுக்கு ஆர்சிபி கேப்டன் ஆர்ஆர் கேப்டன் வந்துட்டாரு. ஆர்சிபி கேப்டன் வருமாறு கேட்டுக்கிறோம். ஆர்சிபி கேப்டன். Team RCB captain. RR captain. அந்த பெரியவர் எங்க இருக்காரு? ஓஎம்ஆர் பிரீமியர் லீக் 2025 ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங் நடந்திருக்கு. அது வந்து உளவுத்துறை ஒன்று கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. கடந்த போட்டியில் நிறைய மேட்ச் ஃபிக்ஸிங் நடந்த மாதிரி வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கப்பா. நாங்கள் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு குழு அமைச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அடுத்த வருஷம் நீங்கள் பேன் பார்த்துக்குங்க. சீரியஸாக தான் சொல்கிறேன். இதை நான் மேட்ச் ஃபிக்ஸிங் நடந்திருக்கு. ஆனால் ஒரே நிமிஷம். ஆக்சுவலி நான் இந்த டைமில் வந்து ஒரு முக்கியமான பர்சன் நான் இன்வைட் பண்ணுறேன். கடந்த மேட்ச் வந்து எப்படி நான் இருந்தது, இப்போ நீங்கள் வந்து அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா நெகட்டிவான பாயிண்ட்ஸோட டேபிளில் இருந்தீங்க. அந்த நேரத்தில் ஜிடி வந்து உங்களுக்கு கை கொடுத்து மேலே எடுத்து போய் விட்ருக்காங்க. அகைன்ஸ்ட் சிஎஸ்கே கூட விளையாடி ஜெயிச்சு. நீங்கள் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் இப்போ யாரை வந்து கொஸ்டின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரின் டாம் குரூஸை தான் கொஸ்டின் பண்ணியிருக்கேன். அவர் இப்போ உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவார். மொத்தம் ஒரு விஷயம், நீங்கள் சொன்ன விஷயம் ஒரு தப்பாக படுது. இப்போ ஜிடியை வந்து எங்களுக்கு கை கொடுக்கல, அவங்களோட மேட்ச் அவங்க ஆடினாங்க. அதேமாதிரி சிஎஸ்கேவும் அவங்களோட மேட்ச் ஆடினாங்க. ஸோ இவங்களுக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிது, அவங்களுக்கு நெகட்டிவாக அமைஞ்சிது, அவ்வளோதான். இதில் வந்து எந்த வித குழப்பமும் இல்லை. தெளிவாக தான் நான் ஆடினேன். கிரவுண்டில் எல்லாரும் தான் பார்த்தோம். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருக்குது இதில்? ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஜிடி மேட்சை வின் பண்ணால் தான் உள்ளே போகிற மாதிரி ஒரு பொசிஷனில் இருந்தாங்க. அதனால தான் அவங்கள நான் டிபெண்ட் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தோம். ஓகேண்ணா. ஒன் மோர் பிக் கொஸ்டின். சிரிச்ச முகத்தோட வாய் ஃபுல்லாக பல்லோட நிற்கிறாரு லியோ. ஸோ